இன்னைக்கு நிறைய பேர் என்ன நினைப்பாங்கன்னா, வயதானதுக்கு அப்புறம் தான் அப்பாவோட பாதத்திலே உட்காருவாங்க. எல்லா வேலையெல்லாம் செஞ்சு முடிச்சு ஓடி 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 முடிச்சு ரிட்டையர்மெண்ட் ஆனதுக்கப்புறம் தான் டைம் கிடைக்கும். அப்புறமா தான் அப்பா சமூகத்திலே உட்காருவாங்க. நிறைய பெரியவங்க பைபிளை வாசிக்கிறது எப்போ தெரியுமா? எல்லாம் ரிட்டையர்மெண்ட் முடிச்சப்போ தான் வாசிப்பாங்க. ஆனால் பைபிளில் வாசிக்க வேண்டிய சரியான காலகட்டம் எது? வாலிபன் தான். வாலிபன் தன் வழியை எதனால்? அப்போனா வாலிபனுடைய வழியில நிறைய அசுத்தங்கள் வரும்னு அர்த்தம். அப்படிதான் அர்த்தம். எஸ் ஆர் நோ? நீங்க தேடி எல்லாம் போக வேண்டாம், அதுவே உங்க வழிக்கு வரும், வந்து நிற்கு, வெயிட் பண்ணும் உங்களுக்காக. எத்தனை பேருக்கு புரியுது நான் சொல்றது? வாலிபர்கள் நடக்கிற வழியில நிறைய அசுத்தமானவைகள் உங்களுக்கு முன்னாடி என்ன பண்ணும்? வரும். எத்தனை பேருக்கு ஒரு குறிப்பிட்ட மதத்தவர் இருக்காங்க, அந்த மதத்தவர்கள் வந்து மாஸ்க் போட்டுப்பாங்க, ஒரு இதை வச்சுட்டு எதையும் மதிச்சிடக்கூடாது, எந்த பூச்சி நம்ம அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுவாங்க, நடக்கிறதுக்கு முன்னாடி அவங்க என்ன பண்ணுவாங்க? வேத வசனம் அசுத்தங்களை உங்களுக்கு முன்பாக இருந்து விளக்கும். எத்தனை பேருக்கு புரியுது? நான் பாவம் செய்யாதபடிக்கு உம்முடைய வசனத்தை என் இருதயத்தில் வைத்து